வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் 2. இப்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு இருக்கிற கேள்விக்குறி என்னென்னா, ராண்டி ஆர்டனாக இருக்கும், ஃபார்மர் ஹெவி வெயிட் சாம்பியனான டேமியன் பிரிஸாக இருக்கட்டும், ட்ரிக் வில்லியம்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தாண்டி எதுக்காக சாமி ஜெயின் இப்போ வெற்றி பெற்றிருக்காரு? ட்ரூ மேக்கின்டையர் கூட ஆல்ரெடி எத்தனை தடவை மோதிட்டார், மீண்டும் ஒரு தடவை தேவையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தினமும் ரெஸ்லிங் செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது, இப்போ நடக்க போகிற ராயல் ரம்போவை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ராயல் ரம்போ சவுதி அரேபியாவோட ஒரு மிகப்பெரிய பேப்பரியூ. ஃப்யூச்சரில் ராயல் ரம்போ மட்டும் இல்லை, ரெஸ்ல்மேனியாவையும் இதே இடத்துல நடத்த போகிறாங்க. ராயல் ரம்போக்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஸ்டேடியத்தை கட்டி அமர்க்கலப்படுத்துகிறவங்க ரெஸ்ல்மேனியாவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இது ஒரு முன்னேற்றம், உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைக்கும் விதமாக இந்த ராயல் ரம்போ இருக்க போகுது. அப்படிப்பட்ட ராயல் ரம்பில் கண்டிப்பாக ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இருக்கணும்ல. அண்ட் சாமி ஜெயினை பொறுத்த வரைக்கும் அவர் 2 விஷயத்தில் நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது நான் தெம்மிலே போட்டிருப்பேன், சாமி ஜெயின் 99% டைட்டில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. எப்படி இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிற அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கான ஒரு சில காரணங்கள் என்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு, இது சவுதி அரேபியா ஷோ. சவுதி அரேபியா இதில் நியூ சாம்பியன் ராயல் ரம்போ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணாத ஒருத்தரை வெற்றி பெற வைக்கிறது. அண்ட் முழுக்க இந்த ஷோ 100% சக்ஸஸ்ஃபுல் ஆகும் பட்சத்தில் அடுத்தடுத்து இங்கே என்ன நடக்கும், ரெஸ்ல்மேனியா அந்த மாதிரி பெரிய பெரிய ஷோ நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிற க்யூரியாசிட்டி ரசிகர்கள் மத்தியில் பெரிய லெவலில் உண்டாகும். ஸோ இந்த ஷோவை வச்சு ஃப்யூச்சர் ஷோவை டெவலப் பண்ணலாம். இரண்டாவது காரணம் என்னதுன்னா, அதுவும் சவுதி அரேபியா தான். சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபேவரேட்டான ஒருத்தர் தான் இந்த ஈவெண்ட்டில் டைட்டிலுக்காக மோத முடியும். இப்போது சவுதி அரேபியா நாட்டை சேர்ந்த யாராவது டபிள்யூபிள்யூல இப்போ ஒர்க் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இருந்தவங்களையும் விரட்டி விட்டானுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் முக்கியம் இல்லை, நமக்கு தேவை டபிள்யூபிள்யூல திறமையான ரெஸ்லர்ஸை பிடிக்கும் அப்படின்னு. ஆனால் சவுதி அரேபியா காரணங்களுக்கும் ஒரு ரெஸ்லரை தான் குறிப்பாக மெயின் பண்ணி ரொம்ப பிடிக்கும், அது சாமி ஜெயின். காரணம் என்ன, அதுதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சாமி ஜெயினை சவுதி அரேபியாவில் அவ்வளோ லைக் பண்ணுவாங்க. மற்ற ரெஸ்லர்ஸை காட்டிலும் சவுதி அரேபியாவில் சாமி ஜெயின் வரும் பட்சத்தில் அவ்வளவு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அண்ட் சாமி ஜெயின் இப்போ டைட்டிலுக்காக மோதுறாருல, இது கோஃபி கிங்ஸ்டன் ரெஸ்ல்மேனியாவில் டைட்டிலுக்காக மோதுறதுக்கு சமம். அவர் எப்படி தான் கெரியரில் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணலன்னு சொன்னாலோ அதே மாதிரி சாமி ஜெயினும் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் மூமெண்ட் இருக்குது. சாமி ஜெயின் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருப்பார். அதாவது ஸ்மாக்டவுனில் தான் சொன்னார், ஜான்சனா டைட்டிலெல்லாம் வின் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகும்போது எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. சிஎம் பாங்கும் கோடி ரோட்ஸும் டைட்டில் கொடுத்து அவரை செர்மனி பண்ணுவாங்க. ஏன்பா இந்த மாதிரி ஜான்சனாவை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் கோட் அப்படின்னு, அவர் கோட் எங்கள் டேடி மாதிரி அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் உன்னோட டேடி யார், நான் தான், என்ன மாதிரி அவர் ஒரு பெரிய ரெஸ்லர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவர் 17 டைம் ஹெவி வெயிட் சாம்பியன்லாப்பா, நீங்கள் எத்தனை தடவை வின் பண்ணியிருக்கீங்கன்னு என்ன பார்த்து கேட்கும்போது அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை அப்படின்னு சாமி ஜெயின் சொல்லியிருப்பார். ஸோ இது ஒரு எமோஷனல் மூமெண்ட். ரெண்டாவது, சவுதி அரேபியாவோட ஷோவில் நடக்குது. மூணாவது விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் சாமி ஜெயினுக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் நடந்த மேட்ச்சில் ஒரு தடவை கூட சாமி ஜெயின் ட்ரூ மேக்கின்டையரை பீட் பண்ணதே இல்லை. எஸ், ஒரு தடவை கூட பீட் பண்ணது கிடையாது. ட்ரூ மேக்கின்டையர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிருப்பார் போன வர ஸ்மாக்டவுனில். நீ எல்லாம் எதுக்கு நம்பர் 1 கண்டெண்டர் ஆக போகிற, ஒருவேளை நம்பர் 1 கண்டெண்டர் ஆகிட்டாலும் என்கிட்ட தோக்க தானே போகிற. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 2 விஷயம் இருக்குது. இது லாஸ்ட் இயர் குந்தருக்கும் ஜெயவுஸுக்கும் இப்படி தான் ஸ்டோரியில் கிரியேட் பண்ணாங்க. நீ டேப் அவுட் பண்ணுவ, நீங்களாம் அவர் அண்டர் ரேட்டரு, எப்படி வெற்றி பெறுவ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலி அவரையே டேப் அவுட் பண்ண வச்சார் ஜெயவுஸோ. அதே மாதிரி ட்ரூ மேக்கின்டையர் இது வரைக்கும் சாமி ஜெயின் கூட நடந்த மேட்ச்சில் எல்லாத்துலேயுமே ட்ரூ தான் வின் பண்ணியிருக்காரு. சாமி ஜெயின் வின் பண்ணதே கிடையாது, 0% அண்ட் சவுதி அரேபியாவில் நடக்கிறதுனால ஃபேன்ஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் வெற்றி பெறணும் தான் நினைப்பாங்க. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினுடைய பீக் லெவல், இதில் அவர் வெற்றி பெற்றார்னா அவ்வளோதான். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினை வெற்றி பெற வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சவுதி அரேபியாவில் சாமி ஜெயின் சாம்பியன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
இப்போ சாமி ஜெயின் சாம்பியன் ஆகிட்டா ரசல்மனியா பிளான்லாம் கெட்டு போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட்டு போவதுக்கு என்னத்தை இருக்குது? ரெசல்மேனியா பிளான் ஒரு நேர்கோட்டாக இப்போதைக்கு இருக்குதா? இல்லையே, ரெசல்மேனியா பிளானே இல்லையே. ட்ரூ மேக்கின்டையருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் அகைன் ஒரு மேட்ச் வைக்கிறது தான் ஸ்டோரியா? அது நல்லாவே இருக்காது. அதுக்கு பேசாமல் சாமிக்கே மேட்ச் நடத்திருக்கலாம். அந்த லெவலில் தான் ரெசல்மேனியாவுடைய ஸ்டோரி லைன் இருக்குது. அதாவது குப்பை தொட்டியில் போடுற குப்பையை விட மோசமாக ரெசல்மேனியாவோட ஸ்டோரி இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ ஒர்த்தாக இருக்கணும்னா ஒன்று கோடி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப் இருந்து ரோமன் ரெயின்ஸ் சேலஞ்சராக இருந்து இது ரெசல்மேனியாவுக்கு ஏற்ற மேட்ச். WWE பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இன்னொரு மேட்சையும் பிளான் பண்ணிவிட்டு இருக்காங்க. கோடிக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் கூட ஒரு மேட்ச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஜேக்கப் ஃபாட்டுவை சேர்த்து ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக நடத்தலாம் அப்படிங்கிற திட்டம் இருக்குது. ஆனால் அதுவும் 100% சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத எந்த நேர்கோட்டில் சொல்லணும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரில. WWE ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கோடி ரோட்ஸுக்கும் ஜேக்கப் ஃபாட்டுக்கும் நடந்த மேட்ச்சில் அதை பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா ஜேக்கப் ஃபாட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் சண்டை போட்டார். 2 பேரும் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறமா இடையிலேயே ட்ரூ மேக்கின்டையர் வந்திருப்பார். ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட்டாக இவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ WWE பார்த்தீங்கன்னா மேபி இதை தான் ரெசல்மேனியாவில் நடத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ சாமி ஜெயின் சாம்பியன் ஆகும் பட்சத்தில் ஆல்ரெடி ட்ரிபிள் த்ரெட்டாக தானே பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அதை ஒரு ஃபேட்டல் 4-way நடத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கேட்டு தானே? ஆல்ரெடி ட்ரிபிள் த்ரெட் கூட ஒருத்தரை சேர்த்து ஃபேட்டல் 4-way. ஸோ ஒன்றுமே இல்லாத ஒரு மேட்சுக்கு ஒரு ஃபேட்டல் 4-way நடக்கும் பட்சத்தில் ரசிகர்கள் மத்தியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வரதான் செய்யும். ஸோ அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும். இதனால தான் சொல்கிறேன் சாமி ஜெயின் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெசல்மேனியாவுக்கு முன்னாடியே டைட்டில் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பல வண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒன்று தான் இப்போ சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா நியூ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆகிறது. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், சாமி ஜெயின் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்கான ஒருத்தான ரெசலரா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி அண்ணனுடைய ஸ்டோரி என்னப்பா ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரோமன் ரெயின்ஸ் அஃபிஷியலி டிக்ளேர் ஃபார் த ராயல் ரம்பிள். ராயல் ரம்பிளில் நான் பங்கேற்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இப்போது ரோமன் ரெயின்ஸ் ராயல் ரம்பிள் வெற்றி பெற்று மேபி சிஎம் பங்கிட்டு இருக்கிற வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக சேலஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்கான ஸ்டோரி ஆல்ரெடி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆயிடுச்சு. ட்ரூ மேக்கின்டையர் சாமி ஜெயின் கிட்டே இப்போ டைட்டில் டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. அண்ட் கோடி ரோட்ஸ் ஜேக்கப் ஃபாட்டு. ஸோ அந்த ஸ்டோரியே கொஞ்சம் இவங்களுக்குள்ளேயே தான் போயிட்டு இருக்குது. அண்ட் இதில் ரோமன் ரெயின்ஸ் ஆட் ஆகி குட்டையை குழப்பதுக்கு இல்லை. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் ராயல் ரம்பிள் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஆகிட்டு. ஏன்னா எக்கச்சக்க பேர் ராயல் ரம்பிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, நான் தான் வெற்றி பெறுவேன்னு. ஸோ இவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ராயல் ரம்பிள் வெற்றி பெறவங்களை வச்சும் சாமி ஜெயின் சாம்பியன் ஆகிறத வச்சும் அல்லது தோற்று போகிறாரா அப்படிங்கிறத வச்சும் ரெசல்மேனியா பிளானை பார்க்க முடியும். சரி, சாமி ஜெயின் சாம்பியன் ஆவாரா மாட்டாரா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரிபிள் ஜி மாமா நினச்சா என்ன வேணால் நடக்கும், கரெக்டு தானே? சரி காய்ஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.